எடிட்டர் பரத் அவர்களுக்கு நமது செயலாளர் திரு ஆரி உதயகுமார் அவர்கள் சொல்றார். உதவிக்குனர் சோமசூர்யா அவர்கள், படத்தோட தயாரிப்பாளர் ஐசிடி சார் வந்து துபாயில் இருக்கிறதுனால வர முடியல, மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. ஹீரோ விஷ்ணு சாரும் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு நேற்று ஓடிடி மீட்டிங்காக மும்பை போயிட்டார், அதனால் அவரும் வர முடியல, சொல்ல சொன்னார். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. இல்லை, நான் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப கடைசியிலலாம் விழுந்து வந்து சிரித்தேன். அது அண்ணா பக்கத்தில் இருந்து பார்த்தாரு. உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். லாஸ்ட்டாக ½ அன் ஹவர் எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைனுடைய எக்ஸ்பிரஷனை நான் வாட்ச் பண்ணிட்டே வரேன். அது இன்டர்வல் சீனில் வந்து அந்த அம்மா வந்து கோபமாக குழந்தைய பார்த்தாலும் இருந்துட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது அது அப்படியே ஷாக்காயும் புரியாமலும் அடுத்து என்ன நடக்கணும்னு தெரியாமலும் அதை அப்படியே பார்த்தேன். இது நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களா, இல்லை அதுவாக பண்ணிச்சா, அது நினச்சி காட்டினீங்களா, எனக்கு அது உண்மையிலே புரியல. இவ்வளோ அழகாக பண்ணிச்சு அந்த குழந்தை. அதெல்லாம் எனக்கு இல்லை. குழந்தை முதல்ல தமிழ் பேசுகிற குழந்தை. அதுக்கு ஓன் வாய்ஸா? ஓன் வாய்ஸ் தான், டப்பிங் கிடையாது, ஓன் வாய்ஸ். அப்பா மிரட்டிச்சு. அந்த கட்டாகுஸ்டியில் நான் கூட்டு வந்துருக்கேன். அந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க, முடிஞ்சா அது அட்ரஸ் கொடுங்க, நான் வீட்டில் போய் அதுக்கு வாழ்த்து சொல்கிறேன். விஷ்ணு நமக்கு சொல்ல வேண்டாம், அவர் ரொம்ப வருஷமாக நடிச்சுட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் மற்ற கேரக்டர்ஸு கருணாஸ் கடைசியில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கருணாஸ் பார்க்கல, அதனால் கருணாஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. மற்ற எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், அதனால் அது சொல்ல தேவையில்லை. ஒரு நல்ல க்ளீன் என்டர்டெயின்மெண்ட் படம், ஒரு பெரிய ஹிட் இந்த வருஷம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறது, லாஸ்ட் இந்த 2 வருஷமாக சின்ன சின்ன படங்கள் ரொம்ப ஹிட் ஆகுது. அனுபவம் புல்லாது, குடும்பஸ்தன், இந்த மாதிரி படங்கள்லாம் ஹிட் ஆகும்போது அது ஒரு ஆரோக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி. இது இன்னும் தொடர்ந்து கண்டினியூ ஆகணும். நல்ல கண்டென்ட் ஓரியன்டான சின்ன சின்ன படங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் இதெல்லாம் ஹிட் ஆகணும். ஸோ வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். டைரக்டருக்கு வந்து விஷ்ணு வந்து கார் பிரசன்ட் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்களாம் படம் பண்ணும்போது ஹிட் பண்ணால் எங்களுக்கு அவரும் ப்ரொடியூசர் அந்த மாதிரி நினைக்கிறதில்ல. அது இல்லையா? ஓகே, ஐஸ்வரி சாரா? ஓகே, ஐஸ்வரி சார் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். கிட்டத்தட்ட மோர் தென் 36 இயர்ஸ் வந்து என்னுடைய நல்ல நண்பர். அவர்கிட்ட நான் தனியாக பேசுகிறேன். ஒரு நல்ல படத்தை தந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எல்லா வந்து நன்றி, வணக்கம். அனைத்து நம் சொந்தங்களுக்கும் வணக்கம். செல்லா ஐயா சார் பற்றி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியாது. நானும் அவர் பயங்கர க்ளோஸு. ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் கைத்தட்டி பார்த்ததெல்லாம் நான் பார்த்தேன். அவ்வளோ நகைச்சுவையும் இவர் இருந்தது தான். ஏன்னா இவர் வந்து எழில் சாருடைய கோ டைரக்டர். நான் நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் வரைக்கும் அழிக்க முடியாத ஒரு காமெடி இருக்கு. அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு அந்த காமெடி எடுக்கும்போது மணிமேகலை ஷூட்டிங். அது ஒரு கன்ஜெஸ்டான ரூம், 10 ரூம்ல தான் அந்த ஷூட்டிங். நானும் ரோபோசாரும் சூரியன் நடிச்சிட்டு இருந்தோம். டைரக்டர் அங்கே உட்கார இடம் அதனால ஒரு 2 ரூம் தள்ளி மானிட்டர் வச்சுட்டு உட்காந்துட்டாரு. அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் பாவம் யாருன்னு கோ டைரக்டர் செல்லா சார். அவ்வளோ தூரம் நம்ம ஒன்று சொல்லுவோம், அங்கே போய் சொல்லுவார். சார் ஒன்று சொல்லுவார், இங்கே சொல்லுவார். அந்த அந்த டிராவல் இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. 2 நாள் ஷூட்டிங்கு. அதில் மிகப்பெரிய உழைப்பு செல்லா சாருக்கு இருக்கு. அவர் என்னன்னா இருக்கிற இடமே தெரியாது. இப்போ ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 கிட்ட கொடுத்துருக்காரு. திருக்குவாரப்பட்டி சிங்கம், அப்புறம் இதனுடைய சீக்குவல் கட்டாகுஸ்தி 1, இது சீக்குவல் கட்டாகுஸ்தி 2. இந்த படத்தில் எல்லா விமர்சனம் நான் பார்த்தேன். அதில் ஒன்று ஸ்பெஷலாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, லேர்ன் பண்ண வேண்டியது என்னன்னா, சிங்கம் 2க்கு அப்புறம் சீக்குவலில் ஹிட்டான 2 வந்து இந்த படம் மட்டும். ஒரு சீக்குவலை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அந்த படம் இருக்கும். எல்லாமே ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த படம் வந்து
ஒரு பிசினஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு கதையை பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பார்ட் 2 அது பேரை வச்சு 2ன்னு வச்சிருக்காங்க. அதனால 2ன்னு எடுத்த படம் கிட்டத்தட்ட ஒரு 50 படம் தமிழ் சினிமா 2 வந்திருக்கு. அது 2 தான் கிட்ட, ஒன்னு சிங்கம், இன்னொன்னு கட்டாகுச்சி 2. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் 2வது பார்ட்டுக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கணுங்கிற ஒரு உண்மையை இந்த படம் நமக்கு வெளியிட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ ஒரு பொண்ணை புதுசா கல்யாணம் பண்றான். அவ வந்து ரெஸ்லிங் தெரிஞ்ச ஒரு உண்மை தெரியுது. அப்புறம் எப்படி அவன் மாறுறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். மாறினதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் எப்படி லீட் ஆகுது அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப். அற்புதமான ஒரு முயற்சி. இதே மாதிரி நிறைய படங்கள் வரணும். இந்த படத்தில்